மத்தேயு 15:11 வசனத்தில் வாசிக்கிறோம், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பாவம் செய்கிறதுக்கு கண் ஒரு வழியாக இருந்தால் கண்டிப்பாக வாயும் மற்றொரு வழியாக இருக்குது. வாய் வழியாக வர வார்த்தைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தி விடும்னு பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்கிறபடி நம்ம வாய் மூலமாக எந்தெந்த பேச்சுகளை பேசக்கூடாதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒன், கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசக்கூடாது. செகண்ட் ஒன், வம்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. புத்தியீனமான பேச்சை பேசக்கூடாது. பரியாசமான பேச்சை பேசக்கூடாது. இச்சகமான பேச்சை பேசக்கூடாது. வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. இந்த 6ம் பைபிள் நமக்கு கற்றுத்தரக்கூடியது. இவ்வளோ நாளாக இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா? இந்த பேச்சுகள் எல்லாம் உங்கள் வாயிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டுருக்கா? அதை கண்டிப்பாக மாற்ற வேண்டிய டைம் வந்தாச்சு. ஏன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாய் பெரிய பாவங்களை செய்கிறதுக்கு நம்மளை வழி நடத்திவிடும். அது நமக்கே தெரியாமல் கூட சில நேரங்களில் சம்பவித்து போகும். மற்றவங்களை பற்றி புறம் பேசுவது, மற்றவங்களை பரியாசம் பண்ணுறது, மற்றவங்களுக்கு எதிராக பேசுகிறது, வீணான வார்த்தைகளை தேவையில்லாத இடத்துல எல்லாம் பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை இனி நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. நம்ம ஏசப்பா ரொம்ப சீக்கிரமாக வரப்போகிறாரு. அதனால் நம்மக்கிட்ட இன்னும் மிஞ்சி இருக்கிற சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் விட்டு மனம் திரும்பி அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட போகிறோம். நம்ம படித்த இந்த 6 வார்த்தைகளையும் எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து இனி புறப்பட வேண்டாம். நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.